1 மணி நேரத்துல 50 கிலோ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சோத்துக்கற்றாழை பயிற்சியினுடைய முக்கியமான ஒரு இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற இந்த நோக்கமே வந்து இந்த சோத்துக்கற்றாழை முதல்ல இனம் கண்டுபிடிக்கிறது எப்படி, நல்ல சோத்துக்கற்றாழையை நாட்டு சோத்துக்களை இனம் கண்டுபிடிக்கிறது முதல்ல எப்படி. ரெண்டாவது வந்து நீங்க எல்லாருமே சோத்துக்களை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. அது மிக மிக எளிய மிக மிக முறையான ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்தா நீங்க இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு வந்து இதா இருக்கும். அந்த ஒண்ணுதான் என்னுடைய மெயின் நோக்கம். உங்களை எல்லாம் கால கையை பிடிச்சு கூட தயவு செய்து இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, அதுல என்ன தப்பு நடக்குது, அது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறதான்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சோத்துக்கற்றாழைய நாட்டு ரக சோத்துக்கற்றாழை இண்டிஜினியஸ் வெரைட்டி அலோவேரா பார்பாடென்சிஸ் சொல்றது. இந்த அலோவேரா பார்பாடென்சிஸ் அப்படிங்கறத நம்முடைய குமரி கண்டத்துல இருந்தது. நம்முடைய தமிழுடைய வாழ்வியல்ல, இலக்கியத்துல, மருத்துவத்துல, கலாச்சாரத்துல பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்த குமரி, நற்குமரின்னு சொல்லுவாங்க. வான்குமரி, பால்குமரி, செங்குமரி, நற்குமரி 4 குமரிகளை சித்தர்கள் பேசியிருக்காங்க. இந்த வான்குமரி பால்குமரி எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. செங்குமரி பத்தி நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு. நான் 25-30 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்கலன்னு இல்லை, எனக்கு சரியான சோத்துக்கற்றாழை இதுதான் சொல்லி சித்தர்கள் சொன்ன இந்த பாடல் வேணா அப்புறமா சொல்றாங்க. அது கிடைக்கல. அதனால வந்து நான் என்ன சொன்னா நம்முடைய நாட்டு ரக சோத்துக்கற்றாழையே போதும், இதுலயே எல்லாமே இருக்குங்கிறதுக்காக நான் வந்துட்டோம். இப்போ ஒரு நாட்டு ரக சோத்துக்கற்றாழை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னுடைய ஓரப்பகுதியில் அழுத்தினீங்கன்னா சாஃப்டா இருக்கணும், பிளாஸ்டிக் மாதிரி வளையணும், பிளெக்சிபிளா இருக்கணும். இந்த முள்ளு இல்ல இப்படி அழுத்தினீங்கன்னா ரொம்ப குத்தக்கூடாது. இது வந்து வேற கற்றாழை, தொட்டீங்கன்னா கிழிச்சிரும். ஓகேவா? நாட்டு சொத்துக்களோட உண்மையான பண்பு என்னன்னா உங்களுக்கு வந்து வெள்ளையா இருக்கணும், முள்ளு வந்து வெள்ளையா இருக்கணும், சதைப்பற்று நல்லா குண்டா இருக்கணும், காட்டுல இருக்கிறது கொஞ்சம் வேற சப்பையா தான் இருக்கும், இயற்கையா கிடைக்கிறது. நம்ம வீட்டுல எல்லாம் வளர்த்தணும்னா தோட்டத்தில் விளைச்சோம்னா இப்படி இருக்கும். இன்னொன்னு வந்து இது வந்து அழுத்தினீங்கன்னா கையை கிழிக்காம வளையணும், இந்த முள்ளு வளையணும். ஓகேவா? இப்ப நீங்க இதுல தொட்டு பாருங்க, கை குச்சி போடும், ரொம்ப மாதிரி இருக்கும். பி கேர்ஃபுல். ஓகேங்களா? இது ஒரு அடையாளம். ஹைபிரிட் வெரைட்டி இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஆனா அது என்ன இன்னொரு முக்கியமான என்ன, ஹைபிரிட் வெரைட்டியில அறுத்தீங்கன்னா கசப்பும் வாடையும் இருக்காது. சரிங்களா? அதுதான் அதோடைய உண்மையான கேரக்டரே வந்து என்ன இருக்கணும்னா இதா இருக்கும். அதுதான் நாட்டு சோத்துக்கற்றாழை. பாருங்க, இந்த மாதிரி பிங்க் கலர்ல வந்துருக்கு பாத்தீங்களா, இந்த லேட்டெக்ஸ், இதுக்கு பேரு அலோயின் லேட்டெக்ஸ் சொல்லுவோம். இது வந்து சிவப்பா வர்றது காரணமாக இதை சிவப்பு கற்றாழைன்னு சொல்றாங்க. எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா இதை வந்து மற்றவங்க வந்து அதை வணிகப்படுத்துறாங்க, அது என்னமோ செய்யறாங்க. அதை நான் விமர்சிக்க விரும்பல. சிவப்பு கற்றாழைனா அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் கலர்ல சிவப்பா இருக்கு, கற்றாழையே சிவப்பா இருக்கும். அதுவும் சிவப்பு கற்றாழை இல்ல, செங்குமரி என்பதுக்கு சொன்ன அடையாளங்களே வேற. ஓகேவா? அதனால நம்ம இதெல்லாமே வந்து இன்னைக்கு இது வந்து ஆக்சுவலா வந்து இது அலோவேரா சப்பனேரியான்னு சொல்லிட்டு என்னுடைய வெரைட்டி. ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப வந்து இதனுடைய வேலை என்னன்னு சொன்னா சோப்புக்காக பயன்படுத்தக்கூடியது. ஆப்பிரிக்காவில் சோப்புக்காக, சப்பன் அப்படின்னா சோப்புன்னு அர்த்தம். சப்பன் ஏரியானா இது வலுவழுப்பு அதிகமா இருக்கும், இதுல கசப்பு இருக்காது, வாடை இருக்காது, அப்படியே சாப்பிடலாம். ஆனா அந்த அதனோட குணமெல்லாம் அதுல கிடைக்குமா? தெரியாதுல்ல, கண்டிப்பா. அதாவது நம்ம கிடைக்கலன்னு நான் ஆராய்ச்சிக்கு போல. என்னை பொறுத்த வரைக்கும் சோத்துக்கற்றாழை இனங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பொதுவான குணங்கள் இருக்கும். ஆனா இதெல்லாம் நாட்டு சோத்துக்கற்றாழை இருக்கிற மாதிரி சிறப்பான இது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? இப்ப இதெல்லாம் ஜூஸ்க்காக இப்ப நிறைய பண்றேன். ஏன்னா ஜூஸ் வந்து கசப்பு கிடையாது, வாடையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல. இன்னொரு கற்றாழை குடிச்சேன் என்னுடைய இங்க, இது வந்து நான் தாய்லாந்துல இருந்து கொண்டு வந்த கற்றாழை. இது வந்து எங்க வீட்டுல வச்சிருக்கேன். இதுவும் அப்படிதான், இது மாதிரி சிவப்பா வரும், அடுத்த பால் வந்து சிவப்பா வரும், சதைப்பற்று நல்லா இருக்கும். இது வந்து சப்பன் ஏரியா. நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். அந்த மாதிரி இதுல வந்து இப்போ அந்த கற்றாழைக்கு நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க முதல் அடையாளம் அதனுடைய மார்ஜின். இதை தொட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? அப்ப இது வந்து நாட்டு சோத்து கற்றாழை அல்ல அப்படின்னு நீங்க மற்ற என்ன வேணாலும் பேர் வச்சுங்க. நாட்டு சோத்து கற்றாழைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்புகள் இருக்கும். அதனுடைய உள்ள ஓரம்புல இருக்க முள்ளுகள் வந்து இப்படிதான் சாஃப்டா இருக்கும். ஓகே பாருங்க, இதான் செடின்னு வச்சுக்குவோம். இது பெரிய செடி இருக்கலாம். இப்போ இந்த செடியில நீங்க மடல் அறுக்கிற விஷயம் நிறைய பேர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு இப்படி இருப்பாங்க, இல்லைன்னா இங்க இருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட போறோம் பாருங்க. இந்த எப்பவும் கீழ்ப்பகுதியில பூமியோட ஒட்டி இருக்கிற மடல் அறுக்க வேண்டாம். பூமியோட
கீழே இருக்கிற அடி லேயர் இருக்கும் இல்லையா, அது பூமி இருக்கிற சூடுகளை தாங்கி தாங்கி மேல வந்து இருக்கும். அதனால அது வந்து சீக்கிரமா வந்து அந்த ஜெல்லெல்லாம் என்ன ஆயிருக்கும், பழுது விட்டு போயிருக்கும். அது உணவுக்காக பயன்படுத்த வேண்டாம். நீங்க ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் பண்றீங்கன்னா ஓகே பரவாயில்ல. உணவுக்காக எடுக்கிறது என்ன பண்ணணும்னா அடுத்த லேயர், கீழே இருக்கிற லேயருக்கு அடுத்த லேயர்ல நீங்க அறுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நிறைய பேர் என்னன்னா அறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி இருப்பாங்க இங்க இருப்பாங்க. இதெல்லாம் அறுத்து விட்டீங்கன்னா நம்ம கை காலை வெட்டிட்டு ஒரு மனுஷனை விட்டா எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். அது போல இது வந்து ரொம்ப வேதனைப்படும். அதனால இந்த ஒயிட் போர்ஷனோட அறுக்கணும். இந்த ஒயிட் போர்ஷன் எப்படி அறுக்கணும்னு சொன்னாக்க பாருங்க, இப்ப நான் வந்து இந்த மடல் எடுக்கிறேன், ஏன்னா கிளால ஓரளவுக்கு இந்த மடல் எடுக்கிறேன். இந்த மடல் எடுக்கிறதுக்கு நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்றேன்னா, நான் எங்கேயுமே பண்ணலீங்க. இப்ப மடல் எடுத்தாச்சு, இப்ப மடலை எடுத்தாச்சு. இந்த ஒயிட் போர்ஷன் வந்துச்சு பாத்தீங்களா, இன்னும் ஃபுல்லா ஒயிட் போர்ஷன் வரணும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த சோத்துக்கற்றாழை மடல்களை 1 வாரம் 10 நாள் கூட எதுவுமே பிரச்சனை இல்லாம வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி இடையில ஒடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாக்க சீக்கிரமா ஆக்சிடேஷன் ஆகி அதுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால எப்பவுமே சோத்துக்கற்றாழை எடுக்கும்போது இது பச்சையா எடுத்துட்டாங்க, அதனால பரவாயில்ல. இது மாதிரி வெள்ளை போர்ஷனோட எடுக்கணும். அந்த வெள்ளை போர்ஷன் எடுக்கிறது உங்களுக்கு டெமோ காட்டியிருக்கிறேன். ஓகே பாருங்க, இன்னொரு பீஸ் காட்டுறேன் பாருங்க. நான் இப்ப இந்த மாடல் எடுக்கணும்னு வச்சுங்களேன், இந்த மாடல் எடுக்கணும். சார் நீங்க பண்ணுங்க. இந்த காரணம் எங்க இடம் இருக்குது அங்க பண்ணுங்க, அவ்வளவு கூட பண்ண வேண்டியதில்லை. ஓகே, 2 சைடு பண்ண வேண்டியதில்லை. சரி, இப்ப வந்து இன்னும் கூட அது சித்திரவதை இல்லாம அது கொஞ்சம் வந்து அதுக்கு அன்பா அதோட சேர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தேட் பாருங்க, நான் சொல்லி தரேன். அது இருக்கு இல்லைங்களா, இப்ப என்ன செய்யணும்னா இதனுடைய விளிம்பு இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரீம் விளிம்பு, அந்த விளிம்புல போயிட்டு நமக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அப்படி ஒரு பக்கம் அறுத்துக்கிறீங்க. ஓகேவா, 1/2 சென்டிமீட்டர். அதோட ஆப்போசிட் பக்கம் என்ன செய்யறேன்னா அந்த விளிம்புல போய் நான் இதே மாதிரி கொஞ்சமா ஓபன் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, இப்ப நீங்க இந்த மடல் எடுத்தீங்கன்னா அழகா வெள்ளை போர்ஷனோட வரும். ஓகேவா, இதுதான் வந்து செடிக்கும் பிரச்சனை இல்லாம அந்த மடலுக்கும் பிரச்சனை இல்லாம நமக்கும் பிரச்சனை இல்லாத விஷயம் வந்து இப்படிதான் அந்த மடல் எடுக்கிறது. ஓகே, இந்த சோத்துக்களை மடல் எடுக்கிறதுக்கே வந்து இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஓகே, இதுல வந்து இந்த மஞ்சள் பால் வரும். இந்த மஞ்சள் பால் வர்றது வந்து அலோயின் லேட்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூசாம்பரம், கரிய போலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரத்த போலம்னு சொல்லுவாங்க. இது ஆயுர்வேதத்துல மூசாம்பரம்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து இந்த செடிக்கு பாதுகாப்பா இருக்குது. என்ன செடி, இந்த செடிக்கு என்ன பாதுகாப்புன்னு சொன்னா, இதை நீங்க அடுத்து உள்ள பாத்தீங்கன்னா மஞ்சள் வரிகள் உள்ள இருக்கும், வாஸ்குலார் பண்டில் சொல்லுவாங்க அது ஆங்கிலத்துல. அந்த மஞ்சள் வரியில இந்த பால் எல்லாம் இருக்கு. இது இயற்கையா வந்து இந்த செடிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, அதாவது மடலுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. பகல் 12 மணி நேரத்துல அரைச்சிங்க, 12 அரைச்சிங்கன்னா லேசா கூலா இருக்கும். இரவு 12 மணிக்கு அரைச்சிங்கன்னா லேசா வார்மா இருக்கும். இந்த தெர்மோஸ்டாட்டிக் கண்டிஷன், அதாவது வந்து தட்பவெப்ப விலையை மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கு. இன்னொன்று அது வந்து இது ஒரு இதுக்கு இந்த உள்ள ஜெல்லுக்கு ஒரு பாதுகாப்பு. இதுவே ஒரு பெரிய சிறப்பான மருந்து, அருமையான மருந்து. ஆமா, இந்த மூசாம்பரம்னு சொல்லக்கூடியது. ஆனா அதை சுத்தி பண்ற முறை தெரியணும், சாதாரண ஒரு சாப்பிடக்கூடாது. இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம இந்த இது கழுவாம சரியா செல்லானா இது வந்து உடலுக்குள்ள போகக்கூடாது, ஒரு ppm கூட போகக்கூடாது. அது போறனால சில பேர் என்னன்னா எனக்கு சோத்துக்கற்றாழை ஒத்துக்கல, தலை பாரமாயிடுச்சு, குளிர்ச்சி ஆயிடுச்சு, வயிற்றுப்போக்கு வந்துடுச்சு, கிராம்பிங் பெயின் வருதுனால சொல்லுவாங்க. காரணம்னா இந்த இது வந்து உள்ள போகக்கூடாது. ஓகே, அது இல்லாம போறதுக்கான இது ஒரு சின்ன ரப்பிங் கிளாத், ஒரு வேஸ்ட் கிளாத்ல இதனால தொடச்சு எடுத்துக்கணும். ஓகேவா, தொடச்சு எடுத்து பின்னாடி நீங்க இது பண்ணலாம். இப்போ இது என்னன்னா இதை பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து SS பாத்திரமா இருக்கட்டும், SS கிரேடா இருக்கணும். அலுமினியமோ இரும்பு இருக்கக்கூடாது. வேணா டேபிள்ல பண்ணிக்கலாம், மார்பிள் டைல்ஸ் இருந்தா பரவாயில்ல. இது SS கிரேட், நம்ம எல்லாமே அந்த SS கிரேட் தான் யூஸ் பண்றோம். வலது கை பக்கமா இந்த இதை பிடிச்சுக்கிறீங்க. இதுதான் அந்த பயிற்சியினுடைய முக்கியமான இதே வந்து இதுதான். வலது கை பக்கமா இதை பிடிச்சுக்கிறீங்க. இப்படி லேசா ஒரு நல்ல தளத்துல பிளாட்டா வச்சுக்கிறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இதனுடைய பாட்டம் போர்ஷனை ரொம்ப விட்டு கட்டாம ரொம்ப மேல போகாம இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் மட்டும் விட்டுக்கிறது. ஏன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும். ஓகே, அதான் காரணம்.
எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம். இப்போ இதை வந்து என்னன்னா நம்ம வந்து வேற யூஸ் பண்றோம், நம்ம குளிக்கிறதுக்கு, ஷேவ்